இன்னைக்கு நம்ம எதை பேச போகிறோம் தெரியுமா? இப்போ ரொம்ப பேசு பொருளாக இருக்குது பாருங்க. இந்த ஊடகத்தை திறந்தோம்னா, ஊடு அகம் அப்படின்னா உள்ளத்தின் உள்ளே செல்லக்கூடியது. நல்ல செய்திகளை சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொன்னாலே நல்ல செய்திகளை உள்ளத்தின் உள்ளே கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு கருவி, அப்படி தான் பேர் அதுக்கு, சமூக ஊடகங்கள். அந்த சமூக ஊடகங்களில் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை திறந்தாலே யாரை திட்டுறோம், எதுக்கு திட்டுறோம், ஏன் திட்டுறோம், என்ன சொல்லி திட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் சகட்டு மேனிக்கு திட்டுறாங்க. இதை நம்ம தமிழகம் வரைக்கும் நமக்கு தெரியும். இதே இந்த யூடியூப் சேனல் உலகம் முழுவதும் போகுதில்ல. அங்கே இருக்கிறவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது. கொஞ்சம் கூட இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு மதிப்பு மிக்க மனிதர்கள், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவங்க, அந்த பதவியெல்லாம் நம்மால் நினைத்து பார்த்தால் பெறக்கூட முடியாது. அந்த மாதிரி உயர்ந்த பதவிகளில், படித்துவிட்டு உயர்ந்த பதவிகளில் வாழ்ந்தவர்களை பற்றி எல்லாம் கண்டபடி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொறுப்புணர்வு இளைஞர்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் அவங்க வலியுறுத்துகிறாங்க. பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மனைவி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது தெரியுங்களா? குடும்ப விளக்குன்னு பாரதிதாசன் எழுதின புத்தகத்தில் போய் படித்தா ஒரு மனைவியின் பொறுப்புகள் என்னென்னு தெரியும். வெறும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறது மனைவியினுடைய பொறுப்பு கிடையாது. மனைவி என்பது ஒரு பெரிய சமூக பொறுப்பு. இந்த பெண்கள்லாம் பேசும்போது ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. மனைவியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொறுப்பு, எப்படிப்பட்ட பொறுப்பை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தெரியுது. ஒருத்தர் 10 பேரோட வாழறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பெண்களை எவ்வளோ மோசமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. பெண்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் நமக்கு வரணும். இப்படியெல்லாம் பெண்கள் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கணும். ஆனால் அதை நியாயப்படுத்தக்கூடாது. தப்பை எப்பயுமே நியாயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இந்த காலங்களில் நான் பார்க்குறேன். நாங்கள் கல்லூரிகளில் படிக்கும்போது முக்கியமான செய்தி, நாங்கள் கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதுங்க திரைப்படம் நிறைய வரும். நிறைய எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் சினிமா பார்க்க போவாங்க. இப்படி போகும்போது அந்த கதாநாயகன் மீது ஒரு ஈர்ப்பு, நிறையா பேர் பெண்கள் பார்க்கும்போது இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அப்படின்னுலாம் அவங்க மேலே ஒரு ரசிகர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிறது தான். அந்த மாதிரி இருக்கும்போதுங்க நல்ல ஒரு திரைப்படம், எவ்வளவு திரைப்பட பொறுப்பாளர்கள், திரைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பானவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. ஏன்னா சமூக விரோதமான செயல்களை செய்யக்கூடாது யாருமே அப்படிங்கிறதுல அவங்க அவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்காங்க. ரசிகர்கள் என்ற பெயரிலே அசிங்கமும் அவமானமும் அரங்கேறக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தவங்க படம் எடுத்திருக்காங்க. அப்படி என்ன எடுத்தாங்கன்னு தானே கேட்குறீங்க? சினிமா பைத்தியம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க நாங்கள் கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில். அந்த படத்தில் ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் நடிச்சிருப்பாங்க. இந்த ஜெயசித்ராவுக்கு சினிமாவில் ஜெய்சங்கரை பார்த்துட்டு அவ்வளவு ஒரு ஆசை. அந்த அம்மா எல்லாத்துலேயும் சினிமா சினிமா சினிமா, ஜெய்சங்கர் ஜெய்சங்கர்னா அப்படியே உயிரை விட்டுக்கிட்டு கிடக்கும். இந்த செய்தி ஜெய்சங்கருக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க எல்லாரும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த செய்தி ஜெய்சங்கருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த படத்தில் ஜெயசித்ராவை வரவழைப்பார். அந்த அம்மாவுக்கு ஆனந்தம் தாங்காது. ஜெய்சங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவர் வீட்டுக்கு போகிறேன், நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு அந்த அம்மா ஓடி வரும். ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போவார் அவர். அங்கே கூப்பிட்டுட்டு போய் அந்த ஷூட்டிங்கில் நடக்கிறத அப்படியே பார்க்க சொல்வார். ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை திரைப்படத்தில் பார்க்கும்போது ஜெயசித்ரா துள்ளி குதிச்சு, எப்படி எங்கள் ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா, எப்படி 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து தள்ளுறாரு பார்த்தீங்களா, அவர் ஒரு அடி அடித்தா போதும். இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க இளைஞர்கள், ஒரு அடி அடித்தா போதும், அதை விட அவருக்கு என்ன பெரிய கொள்கை வேணும், அது வேணும் இது வேணுங்கிறாங்க. அவர் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஜெயசித்ரா அப்படி குதிப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் அந்த சண்டை காட்சியை காட்டுவார். காட்டும்போது 10 பேரும்
மிகப்பெரிய ஏன்னா ஸ்டன் மாஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க, சண்டை போடுறவங்களாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஹீரோலாம் ஒன்றும் சண்டையெல்லாம் போட முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காட்சியில் இவங்க அடி வாங்குற மாதிரி வைப்பாங்க. அப்படி வச்சு படம் எடுத்தால் தான் அந்த படம் நல்லா ஓடும். ஏன்னா மனிதர்கள் மனங்கள் இருக்குல்ல, இந்த மனசுக்குள்ளார என்ன வச்சுருக்கோன்னா, நாம் முதன்மையானவர்களாக இருக்கணும்னு நினைப்போம், எல்லாரை விட பலசாலிகளாக இருக்கணும்னு நினைப்போம், எல்லாரையும் நம் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம், மக்கள் எல்லாரும் நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லா பண்புகளையும் அந்த கதாநாயகன் மேலேயும் கதாநாயகி மேலேயும் கொண்டு போய் வைப்பாங்க. அதனால தான் மிகப்பெரிய தூண் மேலே விழுந்ததுன்னா அப்படி கதாநாயகன் மெதுவாக தன்னோட தோளால் தள்ளி விட்டுட்டு அவர் போவார். அவ்வளோ பெரிய தூண் விழுந்ததுன்னா எவனாவது தப்பிக்க முடியுமா? ஆனால் சினிமாவில் அதை காட்டுவாங்க. அதையெல்லாம் ஜெய்சங்கர் எப்படி இந்த சண்டை காட்சிகள்னு காட்டும்போது ஜெயசித்ரா கேட்பாங்க, அப்போ நீங்கள் நிஜமாகவே சண்டை போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாகவே நான் சண்டை போட மாட்டேம்மா அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி அந்த காட்சி, எந்தெந்த காட்சியெல்லாம் ஜெயசித்ராவுக்கு பிரமிப்பு ஊட்டியதோ அந்த காட்சிகளை எல்லாம் மறுபடி பார்க்கும்போது இவ்வளவுதானா, இதுதானா, இதையா நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்க்க போன அத்தனை பேருமே அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எல்லாருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளம் பிராயத்தினர் அத்தனை பேரும் அந்த படத்தை போய் நாங்கள் பார்த்தோம். அப்போது அவர் கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாமே பொய் தான், சும்மா படம் ஓடணும், மக்கள் விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் நாங்கள் காட்டுறோம். உண்மையிலேயே பார்த்தா அவங்கள விட நான் ரொம்ப பலம் குறைஞ்சவன், என்னால் சண்டை போடலாம் முடியாது, மேக்கப் போட்டு நான் நடிக்கிறேன், அப்படி தான் நான் என்னை அழகாக எல்லாருக்கும் முன்னால் காட்டுறேன் அப்படியெல்லாம் ஜெய்சங்கர் சொல்லுவார். சொன்ன உடனே தான் ஜெயசித்ராவுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க சினிமாங்கிறது உண்மை இல்லை, பொய்யினுடைய மேக்கப்பு, பொய்யுக்கே ஒப்பனை பண்ணது, உண்மைக்கு ஒப்பனை பண்ணுறதுங்கிறது வேற, பொய்க்கு ஏகப்பட்ட ஒப்பனைகள் பண்ணி அதை உண்மையை போல காட்டுவது, அதுதான் சினிமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா கதாநாயகர்கள் நிஜமாக அவங்க அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் அல்ல, அவங்க பணத்துக்காக தான் இப்படிவெல்லாம் நடிக்கிறாங்க, அவங்களுக்காக அடி வாங்குறவங்க வேற ஒருத்தவங்க, அவங்களுக்காக கஷ்டப்படுறவங்க வேற ஒருத்தவங்க, அவங்களுக்கு இத்தனை விதமான திறமைகளை. திடீர்னு பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவார், கார் ஓட்டிக்கிட்டே போவார், திடீர்னு லாரி ஓட்டுவார், திடீர்னு இந்த ரோடு ரோலர் ஓட்டுவார், திடீர்னு ஏரோப்ளைன் ஓட்டுவார், திடீர்னு ஹெலிகாப்டர் ஓட்டுவார், கப்பல் ஓட்டுவார், எல்லாம் ஓட்டுவார் ஒரே நேரத்தில். இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், எப்படி முடியும்? இதெல்லாம் ஒரு பொய்யான காட்சிகள். எல்லாத்தையும் அதில் சொல்லும்போது எது பொய் அப்படிங்கிறதையும் அந்த படத்தின் மூலம் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சொல்லாததுனால தான் எல்லாரும் சினிமா சினிமா சினிமான்னு அது ஒன்றையே நினைக்கிறாங்க. ஆனால் சொல்வாங்க, குறிப்பார்க்க தெரியாதவன் கையில் துப்பாக்கி இருந்ததுன்னா அவன் எங்கே வேணாலும் சுற்றுவான், அவனுக்கு இலக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் நாடுன்னா என்ன, மக்கள்னா என்ன, அரசுன்னா என்ன, அரசியல்னா என்ன, அதை நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேரை திருப்திப்படுத்த முடியாததுனால தான் வீட்டில் நிறைய சண்டைகள் வருகின்றன. உறவினர்கள் ஒரு 100 பேரை திருப்திப்படுத்த முடியாததுனால தான் உறவுகளுக்கு இடையே நமக்கு சண்டைகள் வருகின்றன. ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எத்தனை லட்சம் மக்களுக்கு திருப்தியை தர வேண்டிய நிலையில் அரசு இருக்கும்போது முழுவதும் யாரையும் திருப்திப்படுத்துதல் என்பது இயலவே இயலாது. அதிகப்படியாக ஒரு 80% மக்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பது, அவ்வளோதான் கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடத்தினாலும் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் எல்லாரும் இருக்கணும். அப்படி அந்த அரசியல் நிலை தெரியாமல், மக்கள் நிலை தெரியாமல், மக்களின் துயரங்கள் தெரியாமல், எது செய்தால் நாளைக்கு பயன் தரும் என்று உணராமல், இன்றைக்கி மட்டும் இன்னும் கூட சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு வேளை சோறு போடுறத விட ஒரு உத்தியோகத்தை கொடுத்து அவனை உழைப்பதற்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனை தராதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி எத்தனை ஆக்கப்பூர்வமான செயல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அதையெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 18 வயதுக்கு மேலே ஓட்டு போடுவது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒன்று தான். அதை எப்படி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். முழுமையாக சுய சம்பாத்தியம் இல்லாமல் அப்பா அம்மா காசில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. சொந்தமாக படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து சுய தொழில் அவங்களுக்கு இருக்காது. அவங்க படித்து முடிச்சிருக்கிறதே பெரும்பாலும் அவங்க வந்து ஒன்று தன்னுடைய படிப்பின் மூலமாகவோ அல்லது அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளின் மூலமாகவோ எப்படியோ ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அவர்கள் படிப்பை முடித்து கொண்டு அப்போது தான் வெளியே வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். முழுவதும் சிந்திக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே 21 வயசு வைக்கிறோம் நம்ம, அப்போ தான் ஒரு மனப்பக்குவம் வரும்னு. இப்போ 18 வயசுக்கு ஓட்டு போடுனா உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. எது நிஜம் எது பொய்ன்னு தெரியல. கொள்கைன்னா என்ன, கட்சின்னா என்ன, தலைவர்னா என்ன, தலைவர்கள்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு எவ்வளவு இலக்கணங்கள் இருக்குது. ஒரு தலைவன்னா சாதாரணமாக கிடையாது. 1 கோடி பேரை தன் வசம் இழுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எப்போது வருமோ அவன் தான் உண்மையான ஒரு தலைவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கணும். அந்த தலைவர்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடைபெறும். அந்த சூழ்ச்சிகளை வெல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களாக கண்டறிந்து ஓட்டு போடக்கூடிய அறிவு 21 வயசுக்கு மேலே தான் வரும். 21 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கணும்னா 21 வயசில் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. 30-32 வரைக்கும் அவர்கள் பொறுத்திருந்து அந்த திருமணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இது 5 ஆண்டு தான் ஓட்டு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து உண்மை நிலை கொஞ்சம் கூட அவங்க புரிந்து கொள்ளாமல் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நிறையா. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதை பற்றி இன்னுமே சொல்ல வேண்டியது இருக்குது. அநேகமாக நான் அடுத்ததில் கூட அதை தான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் அந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள் 1000 பேர் இருக்கட்டும், 1,00,000 பேர் இருக்கட்டும், ஒரு இவ்வளோ பெரிய அண்டா நிறையா பால் இருந்து அதில் இந்த இவ்வளோண்டு விஷத்தை கலந்த மாதிரி அந்த விஷம் மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒழுக்கம் இல்லாத கல்வி வச்சுருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்காங்க, பேச தெரியல, பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அம்மானா பொறுப்பு, அப்பான்னா பொறுப்பு, மனைவின்னா பொறுப்பு, அக்காவுக்கு ஒரு பொறுப்பு, தம்பிக்கு ஒரு பொறுப்பு, உறவுகள் ஒவ்வொன்றும் பொறுப்புள்ளவர்கள். அந்த பொறுப்பு இல்லாமல் பேசுறது, தெளிவே இல்லாமல் கொள்கையுடையவர்களாக இருக்கிறது, தன்னுடைய தேவை என்னங்கிறது கூட புரியாதவர்களாக இருப்பது, எது நடந்தாலும் எதிர்த்து பேசணுங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா, எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து பார்க்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். பொய்யை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாமே கற்றவர்களையும் ஒழுக்கமானவர்களையும் முதல்ல மதிக்க தெரியணும் இளைஞர்களுக்கு. அது மதிக்க தெரியாதவர்களாக இருப்பது தான் இன்றைய சாபக்கேடு. அதனால் இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் முதல்ல உங்களை பாருங்கள், அப்புறம் மற்றவங்கள பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சுயமாக ஒரு வேலை பார்த்து சுயமாக சம்பாதிச்சு சுயமாக ஒரு வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டபடி பேசிக்கொண்டு அலைய வருது அப்படிங்கிறத அப்புறம் முடிவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு அம்மாவாக உங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கோம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.